வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமூக சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். கடவுளும் காவேரியும் ஒன்று. கடவுளும் காவேரியும் ஒன்று. தாகத்திற்கு காவேரி தண்ணீர் கொடுக்காது, ஆபத்துக்கு கடவுள் கை கொடுக்காது. உண்ணா நோம்பிருந்தாலும் உயிர் நோக துடித்தாலும் கடவுள் கருணை காட்ட மாட்டார். உண்ணா விரதம் இருந்தாலும் உயிர்கள் பிரிந்தாலும் காவேரி தண்ணீர் தரமாட்டாள். கடவுளும் காவேரியும் ஒன்றுதான். கருணை குணம் குன்றியவர்களுக்கும் கயவர்களுக்கும் கை கொடுப்பதில் இருவருமே வல்லவர்கள். கருணை குணம் குன்றியவர்களுக்கும் கயவர்களுக்கும் கை கொடுப்பதில் இருவருமே வல்லவர்கள். நல்லவர்கள் என்றாலே இருவருக்கும் ஆகாது. இறைவனை துதிப்பதிலும் இயற்கையை போற்றுவதிலும் தமிழனுக்கு நிகர் எவருண்டு? மண்ணுலகில் தமிழனுக்கு நிகர் எவருண்டு? பாராட்டா குவிந்தது தேனாரும் பாலாருமா பாய்ந்தோடுகிறது. போராட்டங்கள் தானே வாழ்க்கையானது. தேனாரும் பாலாருமா பாய்ந்தோடுகிறது. போராட்டங்கள் தானே வாழ்க்கையானது. பஞ்சம் பிழைக்க வந்தவர்களுக்கெல்லாம் பஞ்சம் கொடுத்த பூமியின் நெஞ்சை மிதிப்பவர்களுக்கு இயற்கையும் இறைவனும் வாரி கொடுப்பது கொடுமை. பஞ்சம் பிழைக்க வந்தவர்களுக்கு எல்லாம் பஞ்சம் கொடுத்த பூமியின் நெஞ்சை மிதிப்பவர்களுக்கு இயற்கையும் இறைவனும் வாரி கொடுப்பது கொடுமை. அரிதாரம் பூசியவர்களை எல்லாம் அரசியல்வாதியாக ஆக்கிவிட்டான் ஆண்டவன். அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆட்டம் போடும் அரசியல்வாதியிடம் அணை தாண்டாமல் அடங்கி கிடக்கிறாள் காவேரி. அங்கேயும் இங்கேயும் அப்பாவி மக்கள்தான் அடித்து கொண்டு சாகிறார்கள். பக்தனுக்கு பகவான் காட்சி கொடுத்ததாக சாட்சி ஏதாவது உண்டா? பக்தனுக்கு பகவான் காட்சி கொடுத்ததாக சாட்சி ஏதாவது உண்டா? இயற்கை சீற்றத்தில் அரசியல் தலைவர்கள் எவரேனும் இறந்து போனதாக செய்தியேனும் உண்டா? பகல் வேஷம் போடுபவர்களின் சட்டைப்பையில் பகவான் இருக்கிறார். பகல் வேஷம் போடுபவர்களின் சட்டைப்பையில் பகவான் இருக்கிறார். பதவி வெறி பிடித்தவர்களிடம் பயந்து கிடக்கிறாள் காவேரி. பதவி வெறி பிடித்தவர்களிடம் பயந்து கிடக்கிறாள் காவேரி. அச்சமாக இருக்கிறது, சந்தேகமும் வருகிறது. அச்சமாக இருக்கிறது, சந்தேகமும் வருகிறது. நாட்டை ஆள்பவர்கள்தான் இறைவனையும் இயற்கையும் ஆள்கிறார்களா? நாட்டை ஆள்பவர்கள்தான் இறைவனையும் இயற்கையையும் ஆள்கிறார்களா? அது எப்படி? இயற்கை எங்களுக்கு என்கிறான், இறைவன் இருக்கின்றானா என்ன? அது எப்படி இயற்கையை எங்களுக்கு தான் என்கிறான், இறைவன் இருக்கின்றானா என்ன? வாருங்கள் மக்களே, இனிய தமிழில் இறைவனையும் இயற்கையையும் போற்றி பாடுவோம். இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி இறந்து போவோம். இனிய தமிழில் இறைவனையும் இயற்கையையும் போற்றி பாடுவோம். இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி இறந்து போவோம். கடவுளும் காவேரியும் ஒன்றுதான். நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.